Chapter 11 खुश की बहादुरी खुशுடைய வீரம் தைரியம் लव के बेहोश होने लव வந்து நினைவிழந்தது और மற்றும் गिरफ्तार होने की கைது செய்யப்பட்ட खबर செய்தி सुनकर கேட்டு सीता बहुत மிகவும் घबराई பயமடைந்தார் वे फूट फूट कर அவர் தேம்பி தேம்பி ரோனே லகி அழத் தொடங்கினார் பேச்சாரி பாவப்பட்ட போக்கற்ற சீதாஜி கி சாரி சீதாஜி உடைய சாரின எல்லா ஜிந்தகி வாழ்க்கை துக்கோங் மே துக்கத்தில் கட்டித்தி கழிந்திருந்தது வே ரோத்தி ஹுயி அவர் அழுது கொண்டே போலி பேசினார் ஹாய் ஐயோ घर द्वार छूटा வீடு வாசலெல்லாம் விட்டுட்டேன் சசுர் சூட்டே மாமனார் மாமியாரெல்லாம் விட்டு விலகிட்டேன் பத்தினே छोड़ दिया கணவர் விட்டுவிட்டார் அப் இப்பொழுது இன்ஹிங் दो लड़कों के இந்த இரண்டு சிறுவர்களுடைய சஹாரே சப்போர்ட் ஜி ரஹீத்தி வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இன்ஹிங்கோ தேக்குகர் இவர்களை பார்த்து ஆன்சு போஞ்ச்தீத்தி கண் துடைத்து கொண்டிருந்தேன் அப்படி சொல்ல கவலையற்று இருந்திருந்தேன் ஏஹி இவர்கள்தான் முஜ் அநாத் இந்த அனாதைக்கு ஆதாரம் அந்திக்கு லக்டி தே அதாவது குருடன் கையில் ஒரு கைத்தடியை போல ஒரு குருடனுக்கு கைத்தடி இருந்தால் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இல்லாத சமயத்தில் இந்த குழந்தைங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹாய் ஆஜ் கோன் யார் இன்று பேரகம் கருணையற்று மேரே என்னுடைய கல்லேஜேக்கே டுக்கடேக்கோ அதாவது உயிருக்கு உயிரானவர்களை முஜ்சே என்னிடம் இருந்து சீன்கர் பிடுங்கி விட்டார்கள் சீன் லியே ஜாராக பிடுங்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் குஷ் குஷ் அப்படியே அம்மா வந்து ரொம்ப துக்கத்தில் மகன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க தும் கஹா சலே கயே நீ எங்கே சென்று விட்டாய் தௌட்கர் ஜாவோ ஓடிப்போ और மேலும் अपने भाई को உன்னுடைய சகோதரனை சுடா லாவோ விடுவித்து கொண்டு வா டீக் சரியாக உசி சமய அந்த சமயத்தில் குஷ் अपनी कुटिया में தன்னுடைய குடிசையில் தாக்கில் ஹுவா நுழைந்தான் உஸ்னே அவன் अपनी தன்னுடைய மாங்கோ அம்மா ரோத்தே ஹுயே அழுவதை தேக்குகர் பார்த்து பூச்சா கேட்டான் மா அம்மா தும் கியோ ரோ ரஹி ஹோ நீ ஏன் ரோ ரஹி ஹோன்னு அழுது கொண்டு இருக்கிறாய் பத்தாவோ சொல் தும்கோ கியா தக்லீஃப் ஹை தும்கோன உனக்கு கியான என்ன தக்லீஃப்னா கஷ்டம் துன்பம் பாயி லவ் கஹா ஹை சகோதரன் லவ் எங்கே இருக்கிறான் சீதாஜினே கஹா சீதாஜி சொன்னார் बेटा மகனே லவ்னே ஆஜ் லவ் இன்று கிசிகா கோடா யாருடைய குதிரையையோ பகட் லியாத்தா பிடித்து வைத்திருந்தான் உசினே அவன் ஆக்கர் வந்து லவ்கோ லவை கிரஃப்தார் கர் தியா கைது செய்து விட்டான் ஜல்தி ஜாக்கர் விரைவாகச் சென்று தேக்கோ பார் அவர் மேலும் பாயிகோ சகோதரனை சுடா லாவோ விடுவித்து கொண்டு வா குஸ்னே கஹா குஸ் சொன்னான் மாம் அம்மா தும் நீ ஜராபி கொஞ்சமும் ஃபிக்ர் ந கரோ கவலை அடையாதே கவலை கொள்ளாதே மெம் அபி ஜாக்கர் நான் இப்பொழுதே சென்று உஸ் ஜாலிம்கோ அந்த கொடுமைக்காரனை உஸ்கி கர்ணிக்கு அவன் செய்ததற்கு சஜா தண்டனை தேத்தாகும் கொடுக்கிறேன் और மேலும் லவ்கோ லவனை சுடாயே லாத்தாகும் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்துட்டு நல்லா
ரொம்ப நல்ல காரியமெல்லாம் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. உஸ்கி கியா மஜால் ஹை, அவனுக்கு என்ன வலிமை இருக்கிறது, என்ன திறமை, மஜால்னா வலிமை, திறமை இருக்கிறது. மேரே படே பாயிக்கோ, என்னுடைய அண்ணனை, கிரஃப்தார் கர்கே, அதாவது கைது செய்து, லே ஜாய், அழைத்து சென்றிருக்கிறான். ய கர், இவ்வாறு சொல்லிவிட்டு, குஷ்னே அப்புனா தனுஷ்பான், தன்னுடைய வில் அம்பை, உட்டாயா எடுத்தான். அவர் மேலும், ஃபுர்த்திசே சீக்கிரமாக, விரைவாக, குட்டியாக்கே பாகர், குடிசைக்கு வெளியே, நிக்கல் கயா, புறப்பட்டு சென்றான். குஷ்னே ஆத்தேஹி, குஷ் வந்த உடனேயே, சத்ருகனுக்கு லல்கார் கர் கஹா, சவால் விட்டு கொண்டு சொன்னான். டஹ்ரோ, நில், தும் கோன் ஹோ, நீ யார்? ஜோ மேரே பாயிக்கோ, என்னுடைய சகோதரனை, கிரஃப்தார் கர்கே, கைது செய்து, லியே, அழைத்து சென்று கொண்டு இருக்கிறாய், அதாவது லியே ஜா ரஹே ஹோ, உனேங் ஃபௌரன், அவரை சீக்கிரமாக, சோடுதோ, விட்டுவிடு, ஃபௌரன்னா விரைவாக, சீக்கிரமாக, சோடுதோ, விட்டுவிடு, லீவ் இட் சொல்கிறோமில்ல, அந்த அர்த்தம். நஹீதோ, இல்லாவிட்டால், ஆவோ, வா, மேரே சாத், என்னுடன், யுத்து கரோ, போர் புரி, பினா முஜ்கோ ஹராயே, என்னை தோற்கடிக்காமல், தும் ஏக் கதம் பி, நீ ஒரு அடியும், கதம்னா ஒரு ஸ்டெப் வைக்கிறது, ஆகே நஹி பட் சக்தே, முன்னேறி செல்ல முடியாது. குஷ்கோ தேக்கர், இந்த குஷை பார்த்து, சத்ருகன் மன்மே சோச்சா, சத்ருகன் மனதில் யோசித்தான். அரே அட, யக் தூசரா ஷேர், இந்த இரண்டாவது சிங்கம், கஹாங் சே, எங்கிருந்து, நிக்கலா, புறப்பட்டு வந்தது. ஃபிர் உனோங்னே குஷிசே கஹா, பிறகு உனோங்னே, அவர் குஷிடம் சொன்னார். மை துமாரா பாயிக்கோ, உன்னுடைய சகோதரனை, அயோத்தியா கே மகாராஜ், அயோத்தியாவுடைய அரசர், ஸ்ரீ ராமச்சந்திர கே பாஸ், ஸ்ரீ ராமச்சந்திரனிடம், லே ஜா ரஹாகும், அழைத்து சென்று கொண்டு இருக்கிறேன். ஆவோ, வா, தும்பி, நீயும், மேரே சாத், என்னுடன், சலோ, வா, நட அப்படின்னு அர்த்தம். தும் தோனோ, நீங்கள் இருவரும், தோனோங் பாயி, நீங்கள் இரண்டு சகோதரர்களும், படே வீர்ஹோ, மிகப்பெரிய வீரர்களாக இருக்கிறீர்கள். தும் லோக், நீங்கள் எல்லோரும், இஸ் ஜங்கிள்மே, இந்த காட்டில், ரஹ்னே, இருக்க, வசிக்க, ரெண்டு அர்த்தம் வரலாம். லாயக் நஹீஹோ, தகுதி ஆனவர்கள் அல்ல. ஸ்ரீ ராமச்சந்திர ஜி, வீரோங்கி, வீரர்களுடைய, அதாவது வீரர்களுக்கு, படி இஜ்ஜத், மிக மரியாதை, கர்த்தேகை, செய்கிறார். வே துமாரி பி, அவர்கள் உனக்கும், இஜ்ஜத் கரேங்கே, உங்களுக்கும் மரியாதை செய்வார். அவர் தும் தோனோங் கோ, உங்கள் இருவருக்கும், அப்னே ஃபௌஜி மே, தன்னுடைய படையில், பர்த்தி கர்லேங்கேன, சேர்த்து கொள்வார். சத்ருகன் கி பாத் சுன்கர், சத்ருகனுடைய பாத்ன பேச்சு, சுன்கர் கேட்டு, குஷ்கா செஹ்ரா, குஷுடைய முகம், குஸ்ஸே சே லால் ஹோ கயா, கோபத்தால் முகம் சிவந்து விட்டது. உஸ்னே கஹா, அவன் சொன்னான். பஸ் பஸ், போதும் போதும், பாத்தேங் நா பனாவோ, பேச்சை வளர்க்காதே. சுப்சாப் மேரே பாயிக்கோ சோடுதோ, சுப்சாப்னு அமைதியாக, பேசாமல், மேரே பாயிக்கோ, என்னுடைய சகோதரனை, சோடுதோ, விட்டுவிடு. அவர் மேலும், அப்புனே கர் லவுட் ஜாவோ, உன்னுடைய, அப்புனேனா உன்னுடைய, ஒன்ஸ் ஓன்னு அர்த்தம். கர் லவுட் ஜாவோ, வீட்டிற்கு திரும்பி போ. நஹீதோ, இல்லாவிட்டால், குஷ்கி தீரோங் கா சாம்னா கர்னா படேகா, குஷுடைய அம்பை எதிர்கொள்ள நேரிடலாம். இத்தனே மேம் லவ்கோ, இதற்கிடையில் லவ்விற்கு ஹோஷ் ஆ கயா, நினைவு வந்துவிட்டது. உஸ்னே தேக்கா, அவன் பார்த்தான். கீன தட் மீனிங் வரும்.
वह रथ पर पड़ा हुआ था அவன் ரதத்தில் இருக்க நேர்ந்தது और மேலும் उसके हाथ पैर அவனுடைய கை கால்கள் रस्सी से கயிற்றால் बंधे हुए हैं கட்டப்பட்டு இருக்கிறது यह देखकर இதை பார்த்து गुस्से से கோபத்துடன் उसका चेहरा लाल हो गया அவன் மிகவும் கோபமடைந்தான் उसने அவன் ஏக் ஒரு கட்கா ஐசா தியா ஒரு கடகடவென்ற ஒரு சத்தத்தை இவ்வாறு கொடுத்தான் எப்படி ரஸ்ஸி கே டுக்குடே டுக்குடே ஹோகையே கயிறு அப்படியே பொடி பொடி ஆயிடுச்சு டுக்குடே டுக்குனா துண்டு துண்டா பார்ட்டு பார்ட்டு ஆயிடுது இஸ் பிரகார் இந்த மாதிரி முக்து ஹோக்கர் விடுதலை அடைந்து வகு ரத்து சே கூத் படா அவன் ரதத்திலிருந்து குதிக்க நேர்ந்தது ஆர் மேலும் ஹாத் மேம் கையில் தனுஷ்பான் வில் அம்பை लेकर எடுத்து शत्रुघ्न पर शत्रुघ्न மீது तीरों की बौछार அம்பு மழை करने लगा செய்ய தொடங்கினான் फिर कुछ ने भी பிறகு குஷும் तीर चलाना அம்பு விட शुरू किया ஆரம்பம் செய்தான் दोनों भाइयों के तीरों के இரண்டு சகோதரர்களுடைய तीरों के सामने அம்பிற்கு முன்னால் शत्रुघ्न की फौज शत्रुघ्னுடைய சேனை பயிர் உக்கடுகையே அப்படின்னா தோற்று ஓடிவிட்டார்கள்னு அர்த்தம் சிப்பாகிகள் சிற்பர் பயிர் ரக்குகர் அதாவது தலைதெற்க ஓடுதல்னு அர்த்தம் பாக்னே லகே ஓடத் தொடங்கினார்கள் இதர் லவ் அவர் குஷ்கே இங்கு லவ் மற்றும் குஷுடைய தீரோங்கி சோட் அந்த அம்பினுடைய அடியை காக்கர் பெற்று शत्रुघ्न हनुमन और पुष्कल ஆதி இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க தமாம் வீர் அப்படின்னா அனைத்து வீரர்களும் பேஹோஷ் ஹோக்கர் நினைவிழந்து மைதான் மேம் கிர்படே மைதானத்தில் விழ நேர்ந்தது லவ் அவர் குஷ் லவனும் குஷும் தோனோங் பாயோங்னே இரண்டு சகோதரர்களும் ஹனுமான் புஷ்கல் அவர் சத்ருகன் தீனோங்கே ஹாத் அவர் பயிர் தீனோங்கேனா 3 பேருடைய ஹாத்ன கை அவுர்ன மற்றும் பயிர்ன கால் கை கால்களை ரசீசே பாந்து கயிற்றினால் பாந்து தியே கட்டிவிட்டார்கள் அவுர் மேலும் வஹீங் அங்கேயே பேடுக்கே நீச்சே மரத்தின் அடியில் உன்கோ டால் தியா அவர்களை போட்டு விட்டார்கள் யஹால் தேக்கர் இந்த நிலையை பார்த்து சத்ருகன் கி ஃபௌஜ் சத்ருகனுடைய சேனை அயோத்தியா கி தரஃப் அயோத்தியாவை நோக்கி பாக் கயி ஓடி விட்டது அடுத்தது தொடரும்